போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. கல்லாளின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்தே பவத்தொடக்கை வெல்வாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோம். ஆடகமதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. ஞானாசிரிய பெருந்தகை மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எல்லாம் அல்ல அருள் தரும் அங்கையர்கண்ணித்தாயாருடனாகிய அருள்மிகு செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இச்சிறியேனை செந்நிறையிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளை மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி எளிஞான பூசைக்கு வித்திட்டு இருக்கக்கூடிய நம்முடைய ஞானாசிரிய பெருந்தகனுடைய திருவடி தாமரைகளையும் உள்ளம் உரை உடலால் வணங்கி மகிழ்ந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கூடிய திருவடிகளுக்கு எளியனுடைய பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி எல்லாம் வல்ல அருள் தரும் அரகதவள்ளி தாயாருடனாகிய அருள்மிகு பட்டியம்பெருமானுடைய திருவருட்கருணையும் நந்தம் பெருமக்களுடைய குருவருளும் முன்னிற்க தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்திருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அவ்வகையிலே கலைமலிந்த சீர்நம்பி எம்பிரான் கண்ணப்ப நாயனாருடைய திருவரலாற்றை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். திண்ணனார் என்று அவதாரம் செய்த பெருந்தகை முறையே அந்த வேடர் குலத்திற்கு தந்தைக்கு பிறகு புதிய தலைவராக பொறுப்பேற்று முறையாக வில் பயிற்சியெல்லாம் கற்றுக்கொண்டு முதலாக அந்த வேட்டைக்கு செல்லக்கூடிய நிலையிலே தன்னுடன் இருக்கக்கூடிய அந்த வேடர் கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த முதல் கன்னி வேட்டை என்று சொல்லக்கூடிய வேட்டைக்கு புறப்பட்டு சென்றும் பொழுது இந்த வேட்டைக்குரிய வேடர்களும் வேடர்கள் வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய வலைகள் உள்ளிட்ட அந்த அந்த கருவிகளை எல்லாம் சேக்கிழார் பெருமான் அருமையாக நமக்கு எடுத்துரைத்தார். அப்படி வேட்டை ஆடக்கூடிய அந்த பகுதி முழுக்க வலையினாலே கட்டி அமைத்து அதன் பிறகு இந்த விலங்குகள் தாங்கள் வேட்டையாடக்கூடிய பகுதியை விட்டு தப்பித்து செல்ல முடியாதபடி அதை வளைத்து கட்டிய பிறகு அந்த வேடர் கூட்டத்தினுடைய அந்த வேடர்கள் எல்லாம் செடிதலை சிலைக்கை வேடர் திண்ணனார் முன் நன்னினார் என்று நமக்கு சொன்னார். கடிகோல பரந்த காடு காவல் செய்து அமைத்த பின் செடிதலை சிலைக்கை வேடர் திண்ணனார் முன் நன்னினார் அப்படிங்கிற பாடலை நாம் சிந்தித்திருந்தோம். அப்படி தன்னுடைய தலைவருக்கு முன்னால் வேட்டைக்குரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லி அவங்கள திண்ணனார்கிட்ட நெருங்கி நிற்கிறார்கள் அந்த வேடர்கள். வெஞ்சிலைக்கை வீரனாரும் வேடரோடு கூடி முன் மஞ்சளைக்கும் மாமலை சரிப்புறத்து வந்தமா அஞ்சு வித்தடற்கு நாய்கள் அட்டமாக விட்டு நீள் செஞ்சரத்தினோடு சூழல் செய்த காணுள் எய்தினர். அப்படியே வேட்டைக்கு ஏற்பாடெல்லாம் தயார் செய்த பிறகு வேட்டைக்கு துவங்க போகின்றார்கள். அதை இந்த பாடலில் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். வெஞ்சிலைக்கை வீரனாரும் வேடரோடு கூடி
அப்போ திண்ணனாரை சொல்லும் பொழுது வெஞ்சிலை கை வீரர், வீரனார், வீரனும்னு சொல்லல, வீரனாரும் வேடரோடு கூடி. அப்போ அந்த வேட்டைக்கு திண்ணனாரும் வேடர்களோடு செல்கின்றார். அப்போது சொல்லும் பொழுது வெஞ்சிலை அப்படின்னார். நீங்கள் சேக்கிழார் கண்ணப்பர் ஆவதற்கு முன்ன திண்ணனார் கையில் கொண்டிருக்கக்கூடிய அந்த வில்லை எவ்வாறு சிறப்பித்தார், வில்லை ஏந்தி இருக்கக்கூடிய திண்ணனாருடைய திருத்தலையிலிருந்து பாதம் வரை எப்படி நமக்கு எடுத்துக்காட்டினார் என்று பார்த்தோம். இப்போ இங்கேயும் அதே மாதிரி சொல்கிறார். வெஞ்சிலை அப்படின்னா இந்த வில் விரும்பி ஏந்தக்கூடிய பெருமையுடையது அப்படிங்கிறதுனால வெஞ்சிலை அப்படின்னு ஒரு பொருள். வெம்மை அப்படின்னா விருப்பம்னு ஒரு பொருள் உண்டு. வெஞ்சிலை அப்படின்னா விரும்பி திண்ணனார் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய வில். இன்னொரு பொருள் கொடிய அப்படின்னு, வெம்மை அப்படின்னா கொடிய என்று பொருளும் உண்டு. அதனால் இந்த இடத்துல பெருமையோடு வில்லை தாங்கி இருக்கக்கூடிய வீரனாராகிய திண்ணனார் வேடரோடு கூடி அந்த வேட்டையாடக்கூடிய பகுதிக்கு, அது வலை கட்டப்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்குள்ள செல்கிறார். எங்க? மஞ்சளைக்கும் மாமலை சரிப்புறத்து வந்த மா அஞ்சுவித்து அடர்க்கு நாய்கள் அட்டமாக விட்டு. இவங்க காட்டுக்குள்ள நுழைவதற்கு முன்னதாக தங்கள் கையில் வேட்டை நாய்களை கயிறு பிடிச்சிருந்தாங்க. அந்த வேட்டை நாய்களை என்ன பண்ணாங்களாம், இப்படி விட்டாங்க. முன் நாய்களை விட்டு, தாங்கள் போவதற்கு முன்ன வேடர்கள் அந்த வேட்டைக்குரிய நாய்களை என்ன பண்ணுறாங்க, விட்டாங்க. எதுக்கு? தமக்கு முன்பாக விட்டார்கள். அப்போ தான் அந்த நாய் என்ன பண்ணும், வேட்டை நாய் இந்த விலங்கை தப்பி செல்லாமல் அதை தடுத்து இப்படி வேட்டையாடுவதற்கு ஏதுவாக, இந்த சுலபமாக வேட்டையாடுவதற்கு வேலையை அந்த நாய் செஞ்சிடும். அது மாதிரி நாய்களை முன்ன விட்டார்கள். மஞ்சளைக்கும் மாமலை சரிப்புறத்து, இப்படி அந்த மலைச்சாரல், மஞ்சுனா மேகம், மேகம் தவளக்கூடிய மேகங்கள் எல்லாம் அப்படியே அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பெரிய மாமலை சரிவின் புறத்து, சரிவு சாரல் அப்படின்னு பொருள். புறத்து வந்த மா, வந்த மா அப்படின்னு சொல்றார். புதர் முதலியவற்றிலிருந்து வெளிவந்து இருக்கக்கூடிய இந்த விலங்குகள், அதான் இந்த இடத்துல சரிப்புறத்து வந்த மா, மானா விலங்கு. அதாவது தங்கி இருக்கிற இடங்களிலிருந்து என்ன பண்ணுது, அப்படியே வெளியில் வருது. ஏன் வெளியில் வருது? இந்த வேட்டை நாய்களுடைய அந்த சத்தம் குறைக்குது. அதனால் அந்த விலங்குகள் என்ன பண்ணுது, பயந்த மாதிரி வெளியில் வருது. இது வேட்டைக்கு ஏதுவாக போயிடும். தைரியமாக வெளியே வந்தால் எளிமையாக வேட்டையாட முடியாது. அதனால் விலங்குகள்லாம் அச்சுறுத்துவதற்காகத்தான் வேட்டை நாய்கள் முன்னால் ஏவப்பட்டன. அப்படி வேட்டை நாய்கள் போய் குறைக்கும் பொழுது அங்கங்கே புதர்களில் இருந்த விலங்குகள் எல்லாம் அஞ்சி அப்படியே வெளியில் வருது. தான் சரிப்புறத்து வந்தமா அஞ்சுவித்து அடர்க்கும் நாய். இந்த விலங்குகளை எல்லாம் பயமுறுத்தி கொண்டு இந்த நாய்கள், ஏன் இதுவரையிலும் வேடர்கள் தங்கள் கையில் அந்த நாய்களுடைய கழுத்தில் சங்கிலி போட்டு அதை ஒரு கயிறால் இணைத்து அந்த கயிறின் நுனியை பிடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வேட்டை தொடங்க ஆரம்பித்த உடனே கயிறு அவுத்து விட்டுட்டாங்க. அதனால் அந்த நாய்கள் இப்படி போகுதுங்க, இப்படி அட்டமாக விட்டு பிணித்திருந்த பாசம் அப்படிங்கிற கயிறு அவிழ்த்து பல புறமும் குறுக்காகவும் நெருக்காகவும். கையில் கயிறை பிடிச்சிருந்தா அது இந்த பக்கம் போனால் நம்ம இழுத்துக்கலாம். ஆனால் கயிறு அவுத்து விட்டாச்சே, நம்ம என்ன பண்ண முடியும்? அது எங்கே குறுக்கும் நெருக்குமாக ஓடுகின்றது. அதான் இந்த சொன்னார், அடர்க்கும் நாய்கள் அட்டமாக விட்டு. அட்டம் அப்படின்னா வேட்டை தொழிலாளர்கள், உங்களுக்கு வழங்கக்கூடிய பெயர். வேட்டை தொழிலாளர்கள் இந்த தொழிலுக்காக இந்த நாயை விடுவது அட்டம் அப்படின்னு. அட்டமாக விட்டு நீள் வெஞ்சரத்தினோடு சூழல் செய்த கான். அப்படியே நீள் வெஞ்சரம், அப்படியே குறிவைத்த அளவிற்கு சென்று நீளும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அந்த சரம், அம்பு, வில்லில பொருந்தி விடக்கூடிய அம்பு. வெஞ்சரத்தினோடு சூழல் செய்த கான், அந்த காடு, கான்னா கான், அந்த காடு காவல் செய்து அமைத்திருந்தார்கள் பாருங்க. அந்த காட்டுக்குள்ள எய்தினார்கள், வேட்டநாய
விட்டுட்டு அதன் பிறகு வீரனாரும் வேடரோடு கூடி முன் எய்தினார். வாங்க போலாம் அப்படின்ட்டு திண்ணனார் வேடர்களோட வேட்டைக்கு உள்ள காட்டுக்குள்ள நுழைகிறார். வெய்யமா எழுப்ப ஏவி வெற்பராயம் ஓடினேர் எய்யும் வாளி முன் தெரிந்து கொண்டு செல்ல எங்கனும் மொய்குரல் துடி குளங்கள் பம்பை முன் சிழைத்தழ கைவிழி ததிர்த்துமா எழுப்பினார்கள் காணலாம். அப்படியே அங்கே வேட்டைக்கு புறப்படும் பொழுது முழக்கி கொண்டு வந்தார்கள் பாருங்க. அதுபோல இங்கே வேட்டை காட்டுக்குள்ளே போன உடனே அங்கே விலங்குகளை அங்கங்கே இருக்க பதுங்கி இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் வெளிவருவதற்காக நாய்களை ஏவினார்கள். வேடர்கள் எல்லாம் ஓடினார்கள். நேரே விடுவதற்குரிய அம்புகளை எல்லாம் தயாராக எடுத்துக்கொண்டு அப்படியே ஓடுகின்றார்கள். அப்போ ஓடும் பொழுது என்ன பண்ணுறாங்களாம், வெய்ய மா எழுப்ப, இந்த கொடிய காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் பதுங்கிடத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்காக என்ன பண்ணாங்களாம், எழுப்பினார்கள். என்னது, ஒளி எழுப்பினார்கள். எழுப்ப ஏவி அவற்றை விலங்குகள் பதுங்கியிருந்தன. பதுங்கியிருந்த விலங்குகள் அப்படியே வெளியில் வரும்பொழுது அந்த விலங்குகள் மீது நாய்கள் பாய்கின்றன. இந்த வேட்டை நாய்கள். மா எழுப்ப ஏவி வெற்பர் ஆயம் ஓடி நேர் எய்யும் வாளி முன் தெரிந்து. அப்போ கொடிய விலங்குகளை எழுப்புகின்றவர்கள், அந்த விலங்குகள் புதரிலிருந்து வெளியே வந்தவுடனே அந்த விலங்குகள் தன்னை வேட்டையாட வந்தாங்கன்னு பார்த்த உடனே அந்த விலங்கு என்ன பண்ணுமா, சரி என்னை வேட்டையாடிக்கன்னு சொல்லணும். இல்லை, அது இன்னும் கோபமாக தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக வேடர்கள் மீது கோபமாக பாயும். இது விலங்கினுடைய தன்மை. ஏற்கனவே அச்சத்தில் இருக்குது. இப்போ வேட்டையாட வந்திருக்கிறான்னு தெரிஞ்சால் விடுமா அப்படின்னா அந்த விலங்கு போராடும். அதனால் கோபமாக பாயும். அது கோபமாக தன் மீது பாய்ந்து தன்னை கொள்வதற்கு முன்ன அந்த வேடர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, தயாராக வச்சிருக்கிற அம்பினால் அப்படியே அந்த விலங்குகள் மேலே விட்டு அந்த விலங்கை கொன்று விடுவார்கள். இதுதான் இந்த இடத்துல ஓடி நேர் எய்யும் வாளி முன் தெரிந்து கொண்டு. அப்போது இந்த விலங்குகளுக்கு எந்த அம்பு அப்படின்னு ஏற்கனவே முன்னரே தெரிந்து எடுத்து கொண்டு போயிருக்கணும். அங்கே போயிட்டு எனக்கு ஒன்று கொடு உனக்கு ஒன்று கொடுன்னு கேட்க முடியாது. என்னென்ன அம்பு வேணும், எந்தெந்த விலங்குகளுக்கு எந்த வகையான அம்பு, எப்படி அதை எய்தணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அதையெல்லாம் ஆராய்ந்து ஏற்கனவே எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ அந்த அம்பில் அப்படியே இந்த விலங்கு வருது, இப்போ புலி வருது அப்படின்னா புலிக்கு என்ன அம்பு விடணும், அதை எடுத்து அப்படியே ஆயம் நேர் ஓடி எய்யும் வாளி. அதனால் அந்த விலங்குகள் தன்னை தாக்குவதற்கு முன்ன அந்த விலங்குகளை கொல்வதற்கு எய்த அம்பு. அதன் பிறகு அப்படியே கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. தெரிந்து கொண்டு செல்ல எங்கனும் மொய்குரல் துடிக்குளங்கள் பம்பை முன் சிலைத்து எழ. மொய்குரல் துடி அப்படின்னு ஒன்று அப்படியே இடை சுருங்கி இருக்கும், ரெண்டு பக்கமும் உடுக்கை நம்ம பெருமான் கையில் வச்சிருக்கிறார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு துடி, அதுக்கு பேர் தோற்றும் துடி அதனில் சிகரம் அப்படின்னு உண்மை விளக்கத்தில் நமக்கு மனவாசம் கடந்தார் சொல்கிறார். சிவபெருமான் கையில் வச்சிருக்கிறானே, வலது கையில் வச்சிருக்கிறாரா இல்லையா, அப்படியே இந்த துடி, அதுக்கு அந்த 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 இசைக்கருவி, அது அப்படியே இந்த இருமுகக்கருவின்னு பேர் அதுக்கு. அதை தான் இந்த இடத்துல சொன்னார், மொய்குரல் துடி குளங்கள் அப்படின்னார். இருமுகமும் அப்படியே பல ஓசை முழக்கக்கூடிய துடி. அப்புறம் பம்பை, இது பெரிய இருமுகம், இது துடிக்கு சின்ன முகம், பம்பைக்கு ரெண்டு பக்கம் பெரிய முகம், பேர் உடல். அப்போ அந்த அது இருவகை ஒளியும் பேரோசை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு துடியையும் பம்பையும் முழக்குகின்றார்கள். தயாராக அம்புகளை எடுத்துக்கொண்டு வேட்டை நாய்களை முன்ன அனுப்பிச்சு அந்த விலங்குகளை வெளிக்கொண்டு வருவதற்கும், வந்த விலங்குகளை உடனடியாக அம்பெய்துவதற்கு தயாரான அம்புகளையும் அதை மேலும் அச்சமுறச் செய்வதற்கு துடி பம்பைகளை எல்லாம் முழக்கி கொண்டு என்ன பண்ணுறாங்க,
முன்சிலைத்தெல கைவிழித்து அதிர்த்து மா எழுப்பினார்கள் காணலாம். அப்படியே ஒரு பக்கம் வேட்டை நாய் குறைக்குது, ஒரு பக்கம் இவங்க முழக்கம். அங்கே அப்படியே இந்த விலங்குகள்லாம் அப்படியே ரொம்ப நடுங்கி போயிடுச்சு. அதிர்த்தல் அப்படின்னார் இடத்துல சொல்லும்போது அதிர்த்து மா எழுப்பினார்கள். மானா விலங்கு. இப்போ வாயினால் ஒரு ஒளி, வேட்டை நாய், துடி, பம்பை, அதன் பிறகு இந்த வேடர் கூட்டம்லாம் ஒரு கோஷம் போடும் இல்லைங்களா? நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்குரிய ஒரு சத்தம் அப்படியே போடுவாங்க வாயினால். அதுக்கப்புறம் ஏற்கனவே பார்த்தோம் கைகளினால் கொட்டி கொண்டு அப்படி ஒரு கூட்டம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாதிரி பல வகையான சத்தங்களை எழுப்பினார்கள். துடி, பம்பை, வாயினால், கரங்களினால், இப்படி பல ஓசைகளை எல்லாம் எழுப்பினார்கள். எதுக்கு? காணலாம் மா எழுப்பினார்கள். இவங்க ஓசை எழுப்பினது எதுக்கு தெரியுமா? காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாம் எழுப்புவதற்கு இவங்க ஓசை எழுப்பினார்கள். அதனால சொன்னார் காணலாம் மா எழுப்பினார்கள் அப்படின்னு அதுக்கு பொருள் கொள்ளணும். காணலாம் மா எழுப்பினார்கள். ஏனமோடு மானினங்கள் எங்கு தின்கலை குளம் காணமேதி ஆனை வெம்புலி கணங்கள் கான்மறை ஆனமா அநேகமா வெருண்டெழுந்து பாய முன் சேனை வேடர் மேல் அடர்ந்து சீறி அம்பில் நூறினார். சத்தம் கேட்டோடனே அங்கங்கிருந்து பதுங்கி இருந்த விலங்குகள் என்ன பண்ணுது? அப்படியே வேகமாக ஆக்ரோஷமாக வருது. அதாவது இந்த பாடலில் சொல்கிறாரு ஏனமோடு மானினங்கள். இங்கே சேக்கிலார் எல்லாருமே ஒரு ஏனம் மான் அப்படின்லாம் சொல்லல, ஏனமோடு அப்படின்னு ஏனத்தை தனியாக காமிக்கிறார். ஏனம்னா பன்றி. இப்போ பன்றியோடு மானினங்கள் எங்கு பின்ன சொல்கிற அத்தனை விலங்கும் பன்றியோடு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இங்கே ஏனம் அப்படிங்கிறத இங்கே நமக்கு சேக்கிழார் பெருமான் பிரித்து காட்டுறார். ஏங்க அவ்வளோ ஏங்க புலியை விடவா, சிங்கத்தை விடவா, யானையை விடவாங்க இந்த பன்றி அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் இந்த பன்றி தான் அங்கே போகிறதுக்கு உதவுது. அது சேக்கிலார் இங்கேயே அதை அப்படி சிறப்பு காமிச்சிட்டார். ஏனமோடு அப்படின்னு இங்கேயே குறிச்சிட்டார். ஏன்னா இந்த பன்றியை துரத்திட்டு தான் போனார். போகிறப்ப தான் அது என்ன அங்கே ஒரு தண்ணி தாகம் குடிக்கணும்னு போகிறப்ப தான் அங்கே என்ன ஒரு மலை தெரியுதுன்னு கேட்டேன். இப்போ இந்த பன்றி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவர் அங்கே போயிருப்பாரா? இல்லை. இந்த பன்றியை துரத்திட்டு போகவும் தானே அப்போ ஏனமோடு அப்படின்னு பிரித்ததற்கு காரணம் அது. இப்போ ஏனம் அப்படின்னா பன்றி. ஓர் ஏனம், அந்த ஓர் ஏனம்தான் கண்ணப்பர் ஆவதற்கு, இவர் திண்ணனார் கண்ணப்பனார் ஆவதற்கு ஏதுவாக இருந்ததனால இது ஏனமோடு மானினங்கள். அதனால ஏனத்தை பிரித்து சொன்னார். இந்த சரித நிகழ்வுக்கு ஏனம் பன்றி முக்கியம், அதனால சொல்லிட்டார். மற்றதெல்லாம் ஒரு சேர சொல்லி ஆனமா அநேகமா அப்படின்ட்டார். என்னென்ன விலங்குக? மானினங்கள் பன்றி சொல்லிட்டாரு. அதோட மானினங்கள், மானினங்கள்னா பல வகையான இனங்கள். மானில் உண்டு, கலைமான் அப்படின்னு சொல்லுவோம், என்னென்னமோ சொல்கிறோம். ஆண்மான், பெண்மான், இந்த மாதிரி எல்லா வகையான மான். கலை அப்படின்னா ஆண்மான். இப்படி மானினங்கள். அடுத்தது எண்கு. எண்கு அப்படின்னா கரடி. இந்த கரடிகள். தின்கலைக்குளம், வலிய பெரிய நீண்ட கொம்புடைய கலைமானினங்கள். காணமேதி, காட்டு எருமை. மேதி அப்படின்னா எருமை. காடு, கான் காடு, மேதி எருமை, காட்டு எருமைகள். அப்புறம் யானை. வெம்புலிக்கணங்கள், புலிக்கூட்டம், சாதாரணம் இல்லை. சொல்கிறாரு வெம்புலி அப்படின்ட்டார். மற்றதுக்கெல்லாம் சொல்ல, புலிக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்கிறாரு? மானுக்கு சொல்கிறப்ப தின்கலைக்குளம். ஏன்னா அந்த கொம்பு இந்த மானுக்கு வலிமையுடையது. ஆனால் அந்த கலைமானுடைய கொம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்டு இருக்கும். அது அப்படி முட்டி தூக்குச்சுன்னா அப்போ அந்த மானுக்கு கொம்புகள் வலிமை. புலி அது இயல்பாகவே கொடியது. அதனால் புலி சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறாரு? வெம்புலிக்கணங்கள், புலி வகைகள். அதில் நம்ம என்னென்ன சொல்லலாம்? புலி, சிறுத்தை, சிங்கம், இப்படி இருக்கக்கூடிய அந்த வெம்புலி கணங்கள் கூட்டம். அதில் சிறுத்தை புலி இருக்கும், இந்த புலி எல்லாம் அப்படியே.
அப்போ இதெல்லாம் கூட்டமாக வாழும் இயல்புடையது. அதனால கணங்கள்ன்றார். வெம்புலி கணங்கள் கான்மறை. இப்படி கான்மறைனா காட்டு குதிரை, மறைனா குதிரை. காட்டு குதிரைகள், காட்டு யானைகள், புலி இனங்கள், யானை, கரடி இவையெல்லாம் அப்படியே அந்தந்த இடங்கள் என பதுங்கியிருந்த இடங்களில் இருந்து என்ன பண்ணுச்சு? ஆனமா அநேகமா வெருண்டெழுந்து பாய. 1-2 வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, கூட்டம் கூட்டமாக அப்படியே அப்படியே இப்படியே வெருண்டு. என்ன ஆச்சரியத்திலேயே ஒரு பயம், என்ன சத்தம் கேட்குது, நமக்கு ஏதாவது பயம். ஒன்று சத்தங்கேட்டு பயத்தில் அஞ்சி வலிமை இழந்திருக்கக்கூடியது ஒரு வகை. ஆனால் இந்த புலி, இந்த இனங்கள் என்ன பண்ணோம்? சத்தம் கேட்டுச்சுன்னா பயந்து ஓடுறது இல்லைங்க. நம்மளை தாக்கிறதுக்கு ஒருத்தவன்டா, அவன் இன்னைக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி வெருண்டு எழுந்து பாய்கின்றதான் இந்த புலி, யானை, காட்டெருமை, காட்டு குதிரை, மானினங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருது. காட்டில் நினச்சி பாருங்க, அப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு புலி வந்தா நாம் ஒரு விலங்கை பார்த்தாவே நமக்கு நடுங்கிடுது. வேடர்களுக்கு அதுதான் தொழில். அவங்களுக்கு அவங்களுடைய இயல்பை சேக்கிலார் சொல்கிறப்ப என்னை தெளிவாக சொல்லிட்டார். இரக்கம் என்பதே அவங்கக்கிட்ட கிடையாது. சிங்கம் புலி கூட பசிச்சாதான் கோபப்படும், ஆனால் நாகன் எப்பையும் கோபத்தோடு இருப்பான் இப்படின்னு அவங்க இயல்பெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கிறாங்க. அத்தனையும் எழுப்பணும்னு தானே இத்தனை வேலையை செஞ்சுருக்கிறாங்க. வலையை போட்டு கட்டி எல்லாத்தையும் முழக்கி கிளப்பிட்டாங்க எல்லாத்தையும். இப்போ அவங்க வேட்டையை ஆரம்பிக்கணும். இல்லை எழுந்து இப்படி வெருண்டு எழுந்து பாய்கின்றன அநேக விலங்குகள், ஒவ்வொன்றிலையும் கூட்டம் கூட்டமாக வருகின்றது. அப்போ என்ன பண்ணாங்களா? முன் அநேகமா விலங்குகள் முன் வேடர் சேனை. சேனை வேடர்னு இருக்குது, அதுபோல் வேடர் சேனை அப்படின்னா வேடர்களுடைய படை கூட்டம் என்ன பண்ணுச்சு? அப்படியே எழுப்பப்பட்ட அந்த விலங்குகள் பயந்தன. சில விலங்குகள் அப்படியே பயந்திருந்தாலும் தன்னோடு சேர்ந்த இனங்கள் எல்லாம் வெருண்டு பாய்வதற்கு தயாரானோடனே அதுவும் சேர்ந்து சரி இன்னைக்கு பார்த்தலாம் அப்படின்னு வெருண்டு எழுந்து பாய்வதற்கு தயாராக எழுந்தன. தனக்கு கேடு வரும் அப்படிங்கிற சூழ்நிலையில் எந்த பிராணியும் சரி பரவாயில்ல, சரி போ நம்ம கொண்டுட்டு போகிறான் அப்படின்னு சும்மா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. தனக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அந்த நபர் மீது பாய்வது தான் அதனுடைய இயல்பு. அதனால் முன்பாய அப்படின்னா இந்த விலங்குகள் என்ன பண்ணோம்? தனக்கு கேடு விளைவிக்க வரான்னு தெரிஞ்ச உடனே தனக்கு கேடு வந்துடக்கூடாதுன்னு அவன் மேலே பாயக்கூடிய தன்மையோட அப்படி பாய வேடர் சேனை என்ன பண்ணுது? மேலடர்ந்து சீறி அப்படியே அந்த விலங்குகளுக்கு விட வேகமாக இவங்க சீற்றம் அதிகமாக இருக்குதான். அட அந்த புலி கூட பரவாயில்லைங்க, இவன் சீற்றம் இருக்குதே அப்படின்னு இப்படி அந்த அம்பை எடுத்து வேடரை விடுகிறான். சீறி அம்பில் நூறினார், முன்னூறினார். பாய்வதற்கு மேல புலி, யானை, சிங்கம், காட்டு பன்றி, காட்டு குதிரை இதெல்லாம் மேல பாயறதுக்கு முன்ன அம்பு அந்த விலங்குகள் மீது பாய்ந்தது. அம்பை விட்டாங்க, அது அப்படி பாய்ந்து வந்தது அப்படியே விழுந்துருச்சு. அதான் அந்த இடத்துல சொன்னாரு, சீறி அம்பில் நூறினார். அம்பினால அழித்தார்கள், வீழ்த்தினார்கள். சரி இது அப்படியே நடக்குது. இத்தனை வேடர்களும் போய் அம்பு விடுறாங்க. அந்த காட்சியை சேக்கிலார் காமிக்கிறார். இங்கே பாருங்கள், இந்த காட்டில் ஏற்கனவே நாம் பார்த்தோம். மெய்ப்பொருள் நாயனார் வரலாறெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு அந்த காட்சி அருமையாக சேக்கிலார் காமிப்பார். இங்கே அந்த காட்சி அப்படி இப்போ காமிக்கிறார். என்ன அந்த காட்டில் நடக்குது, இந்த வேட்டையினால் என்ன நிகழ்வு பாருங்கள். அப்படி இங்கே நமக்கு அருமையாக சொல்கிறார். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னே இருந்த பாடல் அந்த யாப்பு அமைப்பு வேற, இனிமே வர்ற பாடல்களுக்கு அமைப்பு வேற. பாருங்கள் அந்த புத்தகத்தில் 79வது பாடல் இருந்து இப்போ எத்தனை சீர் இருக்குதுன்னு பாருங்கள். தாளருவன இடை துணிவன தலை துமிவன கலைமா வாளிகளோடு குடல் சொரிதர மறிவன சில மறைமா
நீள் உடல் விடு சரம் உருவிட நிமிர்வன மிடை கடமா மீளி கொள்கனை படுமுடல் எழ விழுவன பல உழையே. அந்த ஒரு பாட்டில் என்னென்ன விலங்கினங்கள்னு ஒரே பாட்டில் சொன்னார். ஏனமோடு மானினங்கள் எங்கு கலைக்குளம் காணமேதி யானை வெம்புலி கணங்கள் அநேகமான விலங்குகள்னு ஒரே பாட்டில் சொல்லிட்டார். இப்போ ஒவ்வொரு பகுதியை சொல்றார். தாழ் அருவன, இடை துணிவன, தலை துமிவன, கலைமானினங்கள்னு சொன்னார்ல. இந்த கலைமானினங்களை வேடர் ஒரு கூட்டம் வேட்டையாடுது. அவங்க எய்திய அம்பு எப்படி இருந்தது? சீரி அம்பில் நூறினர்னார். சும்மா இப்படி விடுறதில்ல, அவங்க சீற்றம் அந்த அம்பில் தெரியுது வேகம். அந்த வேகமாக அவங்க எய்திய அம்பு என்ன பண்ணிச்சான்? ஒன்று தாழ் அருவன, தாழ்னா கால். அந்த அம்பு போய் பாய்ந்த உடனே மானுடைய கால் என்ன போச்சு? தனியாக உடம்புலேருந்து துண்டாய் உண்டு. தாழ் அருவன, அம்புகளில் உடலில் தைத்ததன் காரணமாக தாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலெல்லாம் அறுபட்டது. அடுத்தது இன்னொரு அந்த பக்கம் பாருங்க, இன்னொரு வேடர் விட்ட அம்புனால என்னாச்சு? மானுக்கு இடை துணிவன, உடம்பு இடையில் அந்த உடம்பினுடைய நடுப்பகுதியில் பாய்ந்த அம்பினால மானுடைய உடம்பு ரெண்டாய் போச்சு. இடை துணிவன. இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் ஒரு ஆள் விட்ட அம்பு நேராக போய் கழுத்தில் பாய்ந்து தலை துமிவன கலைமா. இந்த கலைமானினங்கள் அம்புகள் பாய்ந்து கால் அறுபட்டு சில கிடக்குது, சில உடம்பு துண்டாய், சில தலை அறுபட்டு கிடக்கின்றன. அதான் அந்த இடத்துல அருவன, துணிவன, துமிவன. இதுக்கு மூணுக்கும் 3 வார்த்தை சொல்லியிருக்கிறார். எல்லாம் ஒன்று தாங்க, ஒரே ஆள் தானே விட்டார் அம்பு, அது ஒரே மாதிரியே சொல்லிட்டு போகலாமே. அப்போ அருவன, துணிவன, துமிவன அப்படின்னு அந்த நயத்தோடு சொன்னார். கால் அறுபட்டதுக்கு அருவன, இடை துணிக்கப்பட்டது அப்படின்னா தனியாக வெட்டப்பட்டது, துணித்தல். அதனால் அது சாதாரண இல்லைங்க, காலுக்கு பரவாயில்லைங்க. ஏங்க ஒரு உடம்பை 2 ஆக்குது இந்த அம்புன்னா, அதையும் அருவனன்னு சொல்லலாமா? அது வேற இல்லை அப்படின்னு சொல்லி. துமிவன அடுத்தது கழுத்து. நினச்சி பாருங்க. அப்படியே இந்த 3 வகையில் சொன்னார். கடமான்கள் சிலவற்றில் நீண்ட சரங்கள் உடலை ஊடுருவிச்சு. அடுத்தது சொல்றார் இதுக்கு மேல, வாளிகளோடு குடல் சொறி தர மறிவன சில மறைமா. இன்னும் சில மானினங்கள் அந்த அம்பு பாய்ந்து உடலுள் பாய்ந்ததனால வயிற்றில் இருந்த குடல்கள் வெளியே சொரிந்து இறந்து கிடக்கின்றன. அப்ப நீண்டு நெருங்கிய அந்த மான் கூட்டங்களில் நீண்ட உடல்களில் இந்த அம்புகள் பாய்ந்ததனால என்ன விளைவுன்னு காமிக்கிறார். அடுத்து ஒரு சொன்னார், நீள் உடல் விடு சரமுறிவட நிமிர்வனமிடை கடமா. நீள் உடல் விடு சரம். அப்படியே ஒரு வேடர் அம்பு விட்டான் பாருங்க, என்னாச்சு? அப்படியே இந்த நீண்ட சரம் உடலை ஊடுருவி சென்றன. அம்பை காணோம், அம்பு பாஞ்சு போயிடுச்சு அந்தாண்ட. மான் கீழே கடு. அப்போ எவ்வளவு வேகம் போயிருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த அம்பு உடம்புல பாய்ந்து இந்த பக்கம் வந்து போயிடுச்சான். அதான் சீரி அம்பில் நூறினார்னார். நீங்கள் அப்போ அவங்க எவ்வளவு, அவங்க அந்த வேட்டை தொழில் எவ்வளவு கொடியதுன்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இதெல்லாம் எதுக்கு? என்னங்க கண்ணப்பர் புராணம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு. சேக்கிழார் இதெல்லாம் காமிக்கிறார். எதுக்கு? நீங்கள் கண்ணப்பனார்னு ஒருத்தர் வராரு, அவர் எங்கேருந்து வராரு தெரியுமா? நம்மளை சாமி நல்ல அருமையான திருநாட்டில், நல்ல மாநிலத்தில், நல்ல ஊரில், நல்ல சிவாலயம் இருக்கக்கூடிய அந்த ஊரில் நல்ல தாய் தந்தையருக்கு நல்ல பிறவியை கொடுத்தா அவனுக்கு அன்பு செலுத்தக்கூடியது எத்தனை உயிர்களுக்கு கிடைக்குது? எத்தனை பேருக்கு கிடைக்குது? இல்லையே.
ஆனால் இந்த கொடிய வேடர் கூட்டத்திலிருந்து வந்த ஒருத்தர் அன்பு என்றால் அன்னப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவனுக்கு ஆட்பட்டிருக்கிறார் அப்படின்னு நாம உணர்றதுக்கு காமிக்கிறார். அப்ப அந்த வேடர்களுடைய வேட்டை தொழில் எவ்வளவு கொடுமை, எவ்வளவு அவர்களுக்கு வலிமை இருக்கணும், அவருடைய இந்த வேட்டை தொழில் எப்படி இருந்தது, அவரவர்களுக்கு அவரவங்க தொழில் இல்லையா, அந்த தொழிலில் அவங்களுக்கு அது மாதிரி. அடுத்தது ஒன்று சொல்றார். என்ன சொன்னார்? முதல்ல தாள் அருந்தன, உடல் துணிந்தன, தலை துணிவன, அதுக்கப்புறமேட்டு வாளிகளோடு குடல் சொரிந்து மறிவன, அப்புறம் நீள் உடல் விடு சரம் உருவிட நிமிர்வன. இந்த சரம் அந்த அம்பு போய் பாய்ந்து வெளியில போயிடுச்சு. மீளிக்கொள் கனைப்படும் உடல் எழ விழுவன பல உலையே. அதனால இவற்றிற்கு இயல்பினுள்ள கவிழ்ந்த தன்மை நீங்கி வருத்த மிகுதியினாலே அந்த அம்பு பாய்ந்து மானின் ஒரு வகையான அப்படியே கீழே உடல் எழ விழுவன பல உலை, அப்படியே செயலற்று கிடக்கின்றன அப்படின்னு சொல்றார். ஓ அதே இந்த காட்சியெல்லாம் இந்த யாப்பு அப்படியே இந்த பாடல்ல மாற்றி காமிக்கிற. அப்படியே அந்த 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 வார்த்தையிலே சொல்றார், ஏங்க அப்பா தாள் அருவன அப்படின்னு இந்த யாப்பை மாற்றி இதுக்கப்புறம் வர பாடல்லாம் சொல்றார். அடுத்து சொன்னார், வெங்கனை படு பிடற்கிழிபட விசை உருவிய கயவாய் செங்கனல் விட அதனோடு கனை செரிய முன்னிரு கருமா அங்கழு சிரம் உருவிய பொழுது அடலெயிரூற அதனை பொங்கிய சினமோடு கவர்வன புரைவன சில புலிகள். இப்போ கருமா அப்படின்னார். வெங்கனை பிடு வெங்கனை படு பிடர் கிழிபட விசை உருவிய கயவாய் செங்கனல் விட அதனோடு கனை செறிய முன் இரு கருமா அப்படின்னா, முன் இரு கருமா அப்படின்னா முன்னே வந்த பெரிய பன்றிகள் அப்படின்னு அர்த்தம். இப்ப மான் கூட்டங்கள்லாம் இப்படி கிடக்கின்றன. உடனே என்ன பண்ணுது? வெவ்விய அம்பு வெங்கனை படு பிடர் கிழிபட, இந்த கொடிய அம்புகள் பட்டு பிடர் கிழியும்படி விசையினால் அந்த அம்புகள் உருவியதனால உடம்பிலிருந்து ரத்தம் குருதி பெருகி ஒழுக, இது விழுந்து கிடக்கக்கூடிய அந்த மான் கூட்டங்களை என்ன பண்ணுது? பன்றிகள் அதுக்கப்புறம் வருது. அடுத்தது மான் கூட்டங்கள் வந்துச்சு, வேட்டையாடியாச்சு. அடுத்தது என்ன வருது? பன்றி கூட்டங்கள் வருகின்றன. அந்த பன்றி கூட்டங்களை வேட்டையாடுகிறார்கள். எப்படி? கருமா பிடர் கிழிபட உருவிய கயவாய் செங்கனல் விட அதனோடு கனை செறிய முன் இரு கருமா. பெரிய காற்று பன்றிகள் அந்த பன்றிகள் மேல அம்பு எய்தப்படுகின்றன. அப்போ அந்த எய்த அம்பு ஒரு பன்றியினுடைய பிடர், இந்த கழுத்து பகுதி இருக்குதுங்க, அதான் பிடரி, இந்த பிடரில் சென்று கிழிப்பட்டது. அதனால அந்த அம்பு பாய்ந்ததனால குருதி கொப்பளிக்கின்றது. மேலும் அம்புகள் பாய்ந்தன. அப்படியே அந்த இங்க அருமையா சொல்றார். எப்படி சொல்றாரு? செங்கனல் விட அதனோடு கனை செறிய. என்னங்க அர்த்தம் அப்படின்னா, ஏங்க இந்த ஆளு விட்டான் அம்புங்க, அந்த பன்றியினுடைய தலையில குத்தி அம்போட சேர்ந்து பன்றியும் பறக்குதுங்க. செங்கனல் விட அதனோடு இருமா கனை செறிய முன். அதனோடு அப்படின்னா அந்த அம்போடு சேர்ந்து என்ன பண்ணுச்சு? தலையில பாய்ந்த அம்பு குத்தி அந்த பன்றியும் சேர்த்து போதும். அப்ப எவ்வளவு அந்த வேடர் அம்பு விட்டுருப்பான் பாரு. அதான் இங்க சொன்னார். அப்படியே இவ்வாறு அம்பு பன்றியை இழுத்து கொண்டு அடுத்த கூட்டம் புலி கூட்டம் வந்துட்டு இருக்குது. இந்த பன்றி போய் எங்க விழுவுது? நேரா புலிகிட்ட போய் விழுவுதான். சொல்றாரு அப்படியே, அங்கெழு சிரம் உருவிய பொழுது அடல் எயிறுற அதனை
பொங்கிய சினமோடு கவர்வன புரைவன சில புலிகள். அப்போ வாய் திறந்து கொண்டு ஓடி வந்த புலியினுடைய பற்களில் போய் இந்த பன்றி உழுவுதான். அதான் பன்றியை பிடிக்கிறதுக்கு பதிலாக இவன் விட்ட அம்புனால இந்த பன்றி போய் நேராக பன்றி இந்த புலிகள் எப்படி வரும்? ஆக்ரோஷமாக வாயை பிளந்துக்கிட்டு தான் வரும் கவ்வறதுக்காக. அப்படியே அந்த கவ்விக்கொள்வதற்காக திறந்த வாயோடு வரக்கூடிய புலிகள் வாயில போய் இந்த அம்போட சேர்ந்து போன பன்றி விழுகிறது. சொல்றார், இவ்வாறு இந்த பன்றி புலிவாயிடத்து அம்பினால் ஈர்த்து செல்லப்படுதல். இந்த காட்சி எப்படி இருக்கு தெரியுமா? எதிர் வந்த புலி அதனை பாய்ந்து கவர்வது போல இருக்குதான். அம்புனால பன்றி போச்சு புலிகிட்ட. இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குதுன்னா, புலி பன்றியை பாய்ந்து கவ்வுவது போல பொங்கிய சினமோடு கவர்வன புரைவன சில புலிகள். அம்பினால் நிகழ்ந்தது. இந்த காட்சியை பார்க்குறப்ப புலி பாய்ந்து வந்து பன்றியை பிடி. அப்போ எவ்வளவு வேகம் புலி வந்திருக்கும், இவன் எவ்வளோ வேகம் அம்பு விட்டுருப்பான், இந்த பன்றி எவ்வளோ வேகம் போயிருக்குன்னு அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே தொடர்புடையது. பார்த்தீங்கன்னா அந்த காட்சி ஏங்க நம்ம ஒரு பேருந்தில் ஏறி உட்காந்துருக்கிறோம், அடுத்த பக்கத்தில் ஒரு பேருந்து நகருது. நாம் நினைக்கிறோம் பஸ்ஸு எடுத்துட்டாங்கிறோம். நம்ம பஸ்ஸு அங்கே தான் நிற்கிது, அந்த பஸ்ஸு போன வாட்டி தான் தெரியுது அந்த பஸ்ஸு தான் போகுதாட்டிருக்குது அப்படின்னு தெரியுதா இல்லையா? ஆனால் நமக்கு எப்படி தோணும்? நம்ம உட்காந்துக்கிற பேருந்து போகிற மாதிரி தெரியும். அதுபோல் இந்த வேகம் எப்படி இருக்குதுங்க? அம்பு எய்துதல் பன்றியின் மீது அந்த சிரத்தில் பாய்ந்து இந்த பன்றியோடு சேர்ந்து போய் புலிகிட்ட விழுது. இந்த பாட்டில் சொன்னார். அடுத்து, பின்மறவர்கள் விடுபகழிகள் பிறகுறவயிரிடை போய் முன்னடு முகம் இசை உருவிடிய முடுகிய விசையுடன் அக்கொன்முனை அடு சரமினம் எதிர் குறுகிய முகம் உருவ தன் எதிர் பொறுவன நிகர் தலையன பல கலைகள். அடுத்த பாட்டு சொல்றார், கலைகள் அப்படின்னார். கலைனா கலைமான்கள், பல கலைமான்கள். இப்போ பின்புறத்திலிருந்து மறவர்கள் பின்மறவர்கள் அப்படின்னார் சேக்கிலார். இந்த பாடல தொடக்கத்தில் என்ன சொல்லிட்டாரு? பின்மறவர்கள் அப்படின்னா மறவர்கள், பின்விடு பகலிகள் அப்படின்னு அர்த்தம். அது என்னங்க? பின்னால இருந்து அம்பு எய்தினார்கள்னு பொருள். மறவர்கள் பின்புறத்திலிருந்து எய்த அம்புகள் அந்த கலைமானினங்களுடைய பின்பாகத்தில் தைத்தது, நேரா வயிற்றில் ஊடுருவி சென்றன. அப்படி பின்னால விட்ட அம்பு நேரா அந்த சென்றல இப்படி இருக்கிற மானுக்கு இப்படி நேரா போயிட்டு வயிற்றுக்குள்ள ஊடுருவி போய் வெளியில வந்துருச்சு முகத்துல. இந்த டைரக்ஷன் முன்ன காமிச்சது, இந்த டைரக்ஷன். இப்ப இப்படி ஓடுற மானை இப்படி விட்டுரும் அம்பு விட்டோன்னே என்னாச்சு? பின்னால தைத்து வயிற்றின் வழியா ஊடுருவி சென்று நேரா முகத்துல. அப்ப என்ன குறி பார்த்துருக்கான்? அப்படி இப்படி ஊடுருவி செல். அதை தான் இங்க சொல்றாரு, மறவர்கள் பின்விடு பகலிகள் பிறகு உற வயிரிடை போய் முன் நடுமுகம் இசை உருவிட. நல்லா நடுமுகத்துல வெளியே வந்துருச்சோம். நினைச்சு பாருங்க எவ்வளவு இந்த வேட்டை தொழில் இந்த எவ்வளவு நுட்பமா. அட என்னங்க வேட்டையாடுறது, ஒரு வில்லில் அம்பை விட்டா வேலை முடிஞ்சு போச்சு, இதுக்கு போய் இவ்வளவா அப்படின்னு நாம நினைக்கலாம். நினைச்சு பாருங்க எவ்வளவு நுட்பமாக அந்த வேட்டை தொழிலை செய்கிறார்கள். இந்த சேக்கிலார் இவ்வளவு அதான் விரிவாக எடுத்து காமிக்கிறார். இப்போ எவ்வளவு நுட்பமாக அதை கற்றிருக்கணும், அந்த கற்றதை இவ்வளவு நுட்பமாக அந்த சமயோசிதம் கரெக்டாக, அதுதான் முக்கியம். நீங்கள் அந்த ஒரு நமக்குரிய இலக்கு அப்படியே இருக்குதே, நம்ம பொருட்காட்சிக்கெல்லாம் போகிற மாதிரி பொருளை கொடுத்துட்டு துப்பாக்கி வாங்கி பலூன் இருக்கும், அது அங்கேயே தான் இருக்கும். நாளைக்கு போனாலும் அங்கேயே தான் இருக்கும், நாளானைக்கு போனாலும் அங்கேயே தான் இருக்கும். இங்கே வேட்டை அப்படி கிடையாது. மான் எந்த பக்கம் வருது எங்கே ஓடுதுன்னே தெரியாது. ஏன் மான் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு? மான் என்பது துள்ளி ஓடக்கூடியது. எப்படி கண்ணை திறந்து மூடுறதுக்குள்ளே எங்கே போயுமோ தெரியாது. நீங்கள் அந்த மானுக்கே இத்தனை. ஏன் மான் இவ்வளோ தூரம் சொல்கிறாருன்னா, துள்ளி ஓடக்கூடிய மான்களை இந்த டைரக்ஷனில் வேட்டையாடினாங்க. இப்போ இந்த டைரக்ஷன் அது எவ்வளோ வேகம் ஓடும், ஓடக்கூடிய அந்த மானை எந்த அளவுக்கு குறிப்பார்த்து அம்பு எய்தினா
இது பெரிய புராணம் சொல்லுது. நாம் இன்னைக்கு திரைப்படத்தில் பார்த்துட்டு வாய் பிறந்து என்னம்மா ஃபைட் பண்ணுறாரியா அப்படின்னு நிற்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம நம்ம முன்னோர்கள் இப்படி தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அவரவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தொழில் கலைகளை முழுமையாக நுட்பமாக ஆழ்ந்து கற்று வாழ்ந்திருக்கிறார்கள். சொல்லணும்னா நுனிப்புள்ள மேயாமல் ஆழ்ந்து எதையும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இது வேடர்களுக்கு சொல்கிறார். இப்படி தான் இப்போ தான் சொல்கிறாரு. அப்போ மானியுடைய பின்புறத்தில் பாய்ந்த அம்பு வயிற்று வழியாக போய் நடுமுகத்தில் வருதான். நடுமுகம் மிசை உருவிட முடுகிய விசையுடன் அக்கொன்முனை அடுசரமினம் எதிர்குறுகிய முகம் உருவ. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறார். அதாங்க விசேஷம். இப்படி வெளியில் வந்த அம்பு இருக்குது பாருங்க. அப்படியே அந்த அம்பு மிக வேகத்துடன் விடப்பட்ட வேட்டை முகத்தில் அந்த அம்புகள் எதிரே ஓடிய மான் நெருங்கிய முகத்திலும் தைத்தது. இது வெளியே வந்தது பெருசு இல்லைங்க. இப்படி நடுமுகத்தில் வெளியே வந்த அம்பு எதிர்பற ஓடி வர மான் முகத்தில் போய் தைக்குதான். எப்படி பாருங்க அந்த அம்பு எவ்வளோ சீறி. அம்பு நூறினர் அப்படின்னாரு. அதுக்கு அர்த்தம் விளக்கம் இதெல்லாம். அப்படியே அந்த ஒரு கலைமான் பின்புறத்தில் பாய்ந்த அம்பு உடலை ஊடுருவி சென்று நடுமுகத்தில் வெளியில் வந்து எதிர்பற ஓடி வர ஒரு மான் முகத்தில் போய் தைக்குதான். பாருங்க இப்படி தைத்து அதனையும் ஊடுருவ அந்த மான் உடம்புக்குள்ளேயும் போகுதான். என்னங்க கதையா? இல்லைங்க, இது அப்படிதான் வேட்டை ஆடி இருக்கிறார்கள் திண்ணனார் கூட சென்ற வேடர்கள். யார் அவரு? திண்ணனார் இல்ல, அவரு கூட சென்ற வேடர்கள் இத்தனையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் திண்ணனார் சொல்லல. கூட வேடர்கள் இவ்வளவு அப்பா இவ்வளவு வலிமையானவர்களா? அடேங்கப்பா, இவங்களே ஏங்க தலைவர் கூட வந்த இவங்களே இப்படின்னா அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு பின்னால, அவர் எவ்வளவு வலிமையா இருப்பாருன்னு நாம நினைக்கணும். அதனால இது அருமையா சொன்னார். மறவர்கள் மரம் புரியும் வேடர்கள், அவங்களுக்கு அறமே தெரியாதுங்க. இந்த பாட்டில் என்ன சொன்னாரு? மறவர்கள்னார். மறவர்கள்னா மரத்தை புரிபவர்கள், அறமே தெரியாது. ஏன் இப்படி சொன்னாரு? ஏங்க ஒரு விலங்குக்கு பின்னால இருந்து அம்பு விடலாமா? அதனால இவங்களுக்கு மறவர்கள் இந்த இடத்துல சொன்னார். வேடர்கள் என்னென்னமோ சொன்னாரு. இங்க மறவர்னு ஏன் சொன்னார் தெரியுமா? ஒரு விலங்குக்கு, விலங்கா இருந்தாலும் சரி, விலங்குக்கே அறம், மனிதர்களுக்கு இல்லைங்க. ஒரு விலங்கை வேட்டையாடணும்னாலும் நேராக எதிரில் நின்று அந்த விலங்குக்கு நேராக அதை முகத்தை எதிர்நோக்கி எதிர்த்து சென்று வேட்டையாடுவது தான் அறம். பின்னால இருந்து அம்பு விடுறாங்கன்னா இவங்க அறத்துக்குரியவர்களா என்ன? மறவர்கள் அப்படின்னு சேக்கிலார் ஒரே சொல்ல அடிச்சிட்டார். ஒரு போர்ல பயந்து ஓடனா தாக்க மாட்டாங்க, புறக முதுகிட்டுட்டான் விட்டுடலாம். அதே அவனுக்கு பெரிய தாக்குதல், பெரிய தண்டனை. போரில் தோற்று ஓடுவதே. ஓடுற மேலே அம்பு விடலாமா? அது அறம் இல்லை. அது மாதிரி இங்கே வேட்டைக்கும் அறம் உண்டு. ஏன் பின்னால் இருக்கிற தலைவர் அறத்தோட வருபவர், இவன் மறவர்கள். அறம்னா என்னன்னு தெரியாது, போர் நீதி. அது மேலே மான் ஓடுது, பயந்து ஓடுற மானுக்கு பின்னால் அம்பு விடலாமா? அதனால மறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். மரமே செய்தார். ஆனால் திண்ணனார் அப்படி செய்ய போகிறதில்ல, இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு காமிக்கிறார். அதனால் அருமையாக இந்த காட்சியை நமக்கு பதிவு செய்தார். பார்த்துக்கோங்க. அந்த அம்பு பாய்ந்து ஒரு மான் உடலில் ஊடுருவி சென்று நடுமுகத்தில் வெளியில் வந்து அடுத்த மான் எதிர்ந்து வர மான் முகத்தில் போய் தன் எதிர் பொறுவன நிகர் தலையன பல கலைகள். அடுத்து பாட்டு சொன்னார். கருவறை ஒரு தனுவோடு விசை கடுகியதென முனை நேர் குறிசில் முன்விடும் அடுசரம் எதிர் கொலை பயில் பொழுதவையே பொறுகரியோடு சின அரியடை புரை அறவுடல் புகழால்.
வரும் இரவோடு பகல் அணைவன எனமிடையும் அவ்வனமே. அப்பப்பப்பா, எத்தனை வேடர்கள் எத்தனை விலங்குகளை எப்படிலாம் வேட்டையாடுறாங்க. அருமையா சொல்றார். அப்படியே இந்த வேட்டை காட்சியை காமிக்கிறாரு. கருவறை ஒரு தனுவோடு விசை கடுகியது என ஒரு ஓமை காமிக்கிறார். கருவறை, கருனா கருத்த, வரைனா மலை, கரிய மலை ஒரு வில்லோடு ஓடி வந்தது என்று சொல்லும்படி ஒருத்தர் வந்தார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் சேக்கிலார். இப்ப இங்க போர்முகத்தில் என்ன போர்முகம்? இங்க வேட்டையாடக்கூடிய காடு தான் இங்க போருக்குரிய இடம். யாருக்கு யாருக்கும் போர் அப்படின்னா விலங்குகளுக்கும் வேடர்களுக்கும் போர். வேடர்களுக்கு தலைவர் யாரு? திண்ணனார். இப்ப திண்ணனார் வரார். அத சொல்றார் சேக்கிலார். கருவறை ஒரு தனுவோடு, தனுனா வில், கரிய மலை ஒரு வில்லுடன் ஓடி வந்தது. மலை ஓடி வந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. அந்த என்னங்க அது, ஒரு மலையே ஓடி வருதா அப்படியே. அது மாதிரி திண்ணனார், அவர் பேர் எப்படி இருப்பாரு? குழந்தையிலேயே திண்ணுன்னு இருந்ததுனால அப்பா என்ன பண்ணிட்டாரு? திண்ணன் அப்படின்னு பேர் வச்சார். இப்ப வளர்ந்து வாலிபர், இந்த வேடர் கூடத்துக்கு தலைவராக இருக்கிறார். அப்ப எப்படி இருப்பார் அப்படி நினைச்சு பார்க்கணும். பெரிய புராணத்தை படிச்சுட்டு கண்ணப்பரை பார்த்தா தான் டியுங்க அப்பா அப்படி இருக்கும். அப்படி மலைக்கு ஒப்பு சொன்னார். மலை போல. ஏன்? அவர் அன்பும் மலை போல தாங்க, மடுவுலாம் கிடையாது. ஒரு உடம்பு மட்டும் மலைன்னு நினைச்சுக்காதீங்க. அவர் இறைவன் மேல வச்ச அன்பும் எவ்வளவுங்க? மலையளவு உயர்ந்தது. அதனால கருவறை ஒரு தனுவோடு விசை கடுகி, விசை நடந்தலாம் வரலைங்க, ஓடி வந்தார். வேட்டை இடத்துல நடந்தா வருவாரு, அவர் ஓடி வரார். யாரு? திண்ணனார் எனும் அண்ணலார். அண்ணலார் என்ன பண்றாருங்க? ஓடி வரார். அப்படியே திண்ணனார் முன்னால் எதிர்த்து நின்று விடுகின்ற அம்புகள், முன்விடும் அடுசரம் எதிர்கொலை பயில் பொழுது. திண்ணனார் ஓடி வராரு. இங்க முன்ன சொன்ன காட்சியெல்லாம் இது வேட்டை நடந்துட்டு இருக்குது. மானினங்கள், புலி இனங்கள், பன்றி இனங்கள் எல்லாம் வேட்டை ஆடிட்டு இருக்கிறாங்க வேடர்கள். திண்ணனார் வரார். அவர் கண்ணு முன்னால பார்த்தா சும்மா இங்க ஒரு 100 அம்பு பாயுது, அங்க பாயுது, இங்க பாயுது. பன்றி ஒரு பக்கம் கிடக்குது, மான் ஒரு பக்கம் கிடக்குது, புலி ஒரு பக்கம் இப்படி. அதான் இங்க சொன்னாரு, திண்ணனார் முன் அடுசரம் விடும் எதிர்கொலை பயில் பொழுது. இது நடந்துட்டு இருக்கிற பொழுது திண்ணனார் வந்தார். அப்படி வந்த திண்ணனார் எப்படி இருந்தாரு? பொறு கரியோடு சின அரியடை பொறை அற உடல் புகழாள். தனு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொல்லுக்கு சைவ சித்தாந்தத்தில் பார்த்தா உடம்புன்னு பொருள். தனு அப்படின்னா தனு கரண புவன போகம். முதல்ல இறைவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? உடம்ப கொடுக்கிறார். உடம்ப கொடுத்தா மட்டும் போதுமா? அதுல ஐம்பொறி, மெய்வாய், கண்மூக்கு, செவி, அது மட்டும் கொடுத்தா போடுமா? இல்ல. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், அது எங்க இருந்து வரும்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஐம்பூதம், தன்மாத்திரை, ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், அப்புறம் அந்த கரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் கரணங்கள். கருவிகரணங்களை கொடுக்கிறார். கருவிகரணங்கள் இல்லாம தனு முட்டு இருந்து உடம்பு முட்டு என்ன பண்றது? அதுக்கப்புறம் தனு கரண, அப்புறம் புவனம். இந்த உலகங்கள்லாம் எதுக்கு? நான் போகம் நுகர்வது. தனு கரண புவன போகங்கள். கணக்கில்லாத இன்பத்தை நான் அனுபவிப்பதற்கு புவனங்களை படைச்சிருக்கிறான். உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம்.
ஆமாம், எனக்கு தான் இந்த உலகம் கொடுத்துருக்கிறான் இறைவன். அதான் உண்மை. நான் அனுபவத்தை பெறுவதற்கு இந்த உலகம். உலகம் எங்கே இருக்குது? அண்டங்கள். அண்டத்தில் உலகம் இருக்குது. அண்டங்கள் எங்கே இருக்குதுன்னா புவனத்தில் இருக்குது. இந்த புவனங்களுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான். இப்போ நீங்கள் அந்த பொருள் ஒரு தனு அப்படின்னா ஒரு உடல் மலை போன்று இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். திண்ணனார் உடல் எப்படி இருக்குது? கரிய மலை போன்ற உடலுடைய அண்ணலாராகிய திண்ணனார் எப்படி வந்தாரு? மிக்க வேகமாய் வந்தார். மலையே வேகமா வந்த மாதிரி எங்க வந்தார்? போர் முகம் முனை வந்தார். குறிசில் முன்விடும் முனைநேர் குறிசில் வந்தார். இந்த இடத்துல திண்ணனார்னு இங்க எங்கேயும் குறிக்கல. கருவறை ஒரு தனுவோடு விசை கடுகியது, அதுதான் திண்ணனார். பேர் சொல்லல. கரிய மலையே ஒரு உடல், மலை போன்ற உடலோடு வந்தார். திண்ணனார் வந்துட்டார். எங்க வந்தாரு? முனைநேர் குறிசில். முனைனா போர் முகம், குறிசில் பெருமையுடையவர் போர் முனைக்கு வந்தார். வந்து பார்க்கிறார். முன்விடும் அடுசரம் எதிர்கொலை பயில் பொழுது. அங்க என்ன நடந்துட்டு இருக்குது? ஒழுங்கா வேட்டையாடுறாங்களா? அப்படியே மேற்பாட்டில் மறவர்களுடைய சிறுமை சொன்னார். பின்மறவர்கள் அப்படின்னார். அப்போ சிறுமை உடையவர்கள், மரத்தையே உடையவர்கள் அந்த வேடர்கள்னு குறிச்சிட்டார் முத பாட்டில். ஆனா இந்த பாட்டில் திண்ணனார சொல்றப்போ குறிசில் அப்படின்ட்டார். இவரு முன்ன வேடர்கள் மாதிரி இவரு சிறுமையுடையவர் கிடையாதுங்க, இவர் பெருமையுடையவர். இவரே பெருமையுடையவர் பிரிச்சு காமிக்கிறார். திண்ணனாருடைய பெருமை, அவர் செய்யக்கூடிய வேட்டை அறம் உடையது. இப்ப இந்த வேடர் கூட்டமெல்லாம் பன்றிய வேட்டையாடினாங்க, மான வேட்டையாடினாங்க. அவங்க தகுதிக்கு ஏற்றபடி சின்ன சின்ன விலங்குகள்லாம் வேட்டையாடினார்கள். இப்ப அடுத்தது என்ன வருது? சிங்கம், யானை, அடுத்த கூட்டம் வருது. இதை வேட்டையாடுவதற்கு தான் வந்திருக்கிறார். யாரு? திண்ணனார். பன்றிகளையும் மான் கூட்டம் போன்ற சிறு விலங்குகளை மறவர்கள் வேட்டையாடினார்கள். யானை, சிங்கம் போன்ற பெரும் கொடு விலங்குகளை வேட்டையாடுவதற்கு திண்ணனார் வந்து சேர்கின்றார். கொலை பயில் பொழுது அப்படின்னார். கொன்றே விடுவதை போன்று வேட்டை. பொறு கரியோடு சின அரி இடை புரை அற உடல் புகழா. வேகத்தினால் பொறு கரி சின அரின்னு ரெண்டு சொன்னார். கரினா யானை, பெரிய வலிமையுடைய யானை. சின அரி கொடிய சினமுடைய சிங்கம். கரி அரி, கரினா யானை, அரினா சிங்கம். யானைக்கு பொறு நடைமொழி கொடுத்தாரு. ஏன்? யானை அவ்வளவு வலிமையுடையது, பெரிய உடலமைப்பு உடையது. எந்த விலங்கானாலும் யானையை கண்டா பயந்துக்கும், அப்படிப்பட்ட பெரிய விலங்கு. அடுத்து சின அரி அப்படின்னார். இப்ப யானை என்பது போர் செய்வதில் வல்லது. எத்தனை நாள் ஆனாலும் சலியாது உயிர் போற வரையும் போர் செய்யும் யானை. ஆனா சிங்கம், அரி என்ன பண்ணும்? சினம் மிகுந்தது, கொடிய சினமுடையது. இது ரெண்டும் வலிமையிலும் கொடுமையிலும் ரொம்ப பெரிய விலங்குகள். உருவத்திலையும் யானை, சினத்தில் சிங்கம், அது அதில் வலிமையுடையது. அப்போ இடைப்புறையற உடல் புகழால் பொறு கரியோடு சின அரியடை புரை அற உடல் புகழால் அப்படிங்கிறத இடை புரை அற அவையே உடல் புகழால். இப்ப வேகத்தினால் இடையீடின்றி அம்புகள் உடல்ல பாய்ந்து கொண்டே இருக்கின்றன.
அதாவது இடையீடு இல்லாதது. இப்போ இந்த அம்புகள் வேகமாக பாய்வதனால இடைவெளி இல்லாமல் பாயுது. இப்போ மானுக்கு பன்றிக்கு 1-2 அம்பு போதும். சிங்க யானைகள் அப்படியா? அதை அப்படி சொல்லி போட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, இடையீடு இல்லாமல் 2-3 பேர் சேர்ந்து அம்பு எய்துகிறார்கள் யானை மேல். இப்போ இவற்றினால் பல யானைகள் சிங்கங்கள் பட்டு வீழ்ந்து கிடக்கின்றன. அப்படியே ஒரு பக்கம் யானை கிடக்குது, பக்கத்தில் சிங்கம் கிடக்குது. இந்த சேக்கிலர் காமிக்கிற இதை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? வரும் இரவோடு பகல் அணைவன எனமிடையும் அவ்வனமே. இந்த காட்டை பார்த்தா யானை கிடக்குது, பக்கத்தில் சிங்கம் இருக்குது. இதை பார்க்குறப்ப சொல்கிறாரு, இந்த யானை கருப்பு, சிங்கம் என்ன நிறம். அப்போ அந்த பகலுக்குரிய நிறம் சிங்கம், இருட்டுக்கு இரவுக்குரிய நிறம் யானை. அப்போ இந்த வனத்தை பார்க்குறப்ப எப்படின்ட்டாரு, இந்த வேட்டை நிகழ்வது பகல் காலம், அடுத்து இரவு வரப்போகுது, வரும் இரவுன்ட்டார். வரும் இரவோடு பகல். இப்போ என்ன சொல்லிட்டார் சேக்கிலார்? பொழுது போயிடுச்சு. யானையும் சிங்கத்தையும் காமிச்சிட்டு என்ன நினைச்சிங்க தெரியுமா? காலையில் வந்தாங்க, மதியானம் ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, பொழுது போயிடுச்சு, அடுத்து இருட்ட போகுது, இரவு வரும், வரும் இரவு. அப்போ எத்தனை விலங்குகளை வேட்டையாடி இருப்பாங்க, எவ்வளவு நேரம். புறப்படுறப்ப எப்போ? பெரும்புலர் காலையில் புறப்பட்டாங்கன்னு சேக்கிலார் காமிச்சார். விடியற் காலையில் கிளம்புனாங்க. கிளம்புறப்பையே திண்ணனாருக்கு தேவராட்டி காடுபலி ஊட்டி தெய்வங்களுடைய பிரசாதங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி நெற்றியில் சேடையிட்டார். ஏன் விடிய காலம் 4:30 வந்தாங்க, இப்போ சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. எங்க காட்டிலேயே. அதை இங்கே சொல்றாரு, வரும் இரவோடு பகல் அணைவன எனமிடையும் அவ்வனம். அந்த வனம், இந்த ஓமை அருமையா சொல்றார். ஏன் பகலும் இரவும் என்னைக்கும் ஒன்றா இருந்ததில்லை. ஒன்று பகல் இருக்கும், இல்லைன்னா 2 தான். இரவு இருந்தால் அதுக்கு பேர் பகல் இருக்கா, இரவு இருட்டு. பகல் வந்துட்டா இருட்டு இருக்காது, இரவு போயிடும். அப்போ அந்த மாதிரி நிலை. ஆனால் இங்கே நமக்கு சேக்கிலார் என்ன காமிக்கிறாரு? வரும் இரவோடு பகல் அணைவன, ரெண்டையும் ஒன்றா சொல்றார். ஏன் முத சொன்னார் வரை தனுவோடு அப்படின்னாரு, மலை போன்ற உடல், அதுபோல இரவோடு பகல் அணைவது அப்படின்னு நமக்கு சொன்னார். எப்படிங்க மலை உடம்புக்கு ஓமையா சொல்ல முடியும்? பகலும் இரவையும் எப்படிங்க ஒன்றா சொல்ல முடியும் அப்படின்னா, இங்கு திண்ணனார் இங்கே வந்தாரே, பெருமையுடைய திண்ணனார், அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்மளை மாதிரி தத்துவங்களில் இருந்தவர் நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் இப்போ என்ன ஆகுறாரு? தத்துவ ஒவ்வொன்றா கழுடுதுன்னு அர்த்தம், ஒவ்வொன்றா கலன்று போகுது. கால தத்துவம் கடந்து விட்டார். காலம் எங்க இருக்குது? வித்யா தத்துவத்தில் இருக்குது. வித்யா தத்துவங்கள் 7. முன்னையே 20 ஆன்ம தத்துவங்கள்லாம் போயாச்சு. இப்போ எங்கே வந்துட்டாரு? வித்யா தத்துவத்தை கடந்துட்டார். அதை தான் இங்கே வரும் இரவோடு பகல் அணைவன. தத்துவத்திலிருந்து நீங்காம இறைவனை சென்று அடைய முடியாது அப்படின்னு நம்ம நூல்கள் தெளிவாக சொல்கின்றன. இறைவனை பூசை பண்ண உட்காரும் பொழுது, ஒரு அனுஷ்டானம் செய்யும் பொழுதும் அஞ்செழுத்தை சொல்றதுக்கு முன்னே என்ன பண்றோம்? சாமி ஆன்ம தத்துவாயஸ்வதா என்ன அர்த்தம்? ஆன்ம தத்துவங்களிலிருந்து நீங்குகின்றேன், வித்யா தத்துவங்களிலிருந்து நீங்குகின்றேன், சிவ தத்துவங்கள் இதெல்லாம் பற்றி சாமி இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு உணர்வுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அந்த அஞ்செழுத்து ஆனந்தமாக அப்படியே சொல்லலாம். உடனே வருமா? வராது. பயிற்சி தினம். நாம் என்ன நினைக்கிறோம்? எதுக்குங்க நாமெல்லாம் தீக்கை வாங்கிக்கிட்டு நம்ம
பக்குவம் வந்த வாட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பக்குவம் வர்றதுக்கு தானே இது. இந்த மாதிரி பலகாலம் அஞ்செழுத்தை சொல்ல சொல்ல ஒரு நாள் நம்ம தத்துவங்கள் ஒன்றா நீங்கள் அப்படி உட்கார்ந்தோம்னா, விசார சர்மனார் உட்கார்ந்து பூசை பண்ணாராம். அப்பா வந்து கூப்பிட்டாரு, ஏய் நமக்கு அப்படி கேட்காம இருக்குதா அப்படின்னா, நானும் பஞ்ச வச்சு கூட அடைச்சி வச்சு பார்த்தேங்க, ஆனாலும் நாம் பூசை பண்ண உட்காந்துதான் அது கேட்குது இது கேட்குது இது அப்படி இந்த வாசம் வருது. அப்புறம் மனசு எல்லா கருவி கரணங்களும் நம்ம பேச்சை கேட்காம அது வாட்டுக்கு அதாவது இப்படி பயிற்சி செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக அது வலிமை தேஞ்சு நீங்குமே தவிர நான் ஒன்றுமே பண்ண மாட்டேங்க, எனக்கெல்லாம் எல்லா கருவியும் எல்லாம் என் பேச்சை கேட்கட்டும், மனசு என் பேச்சை கேட்குறப்ப நான் அப்படின்னு நினச்சா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. இந்த நுட்பத்தை அருமையாக சொல்கிறார் சேக்கிழார். வரும் இரவோடு பகல் அணு. இப்போ திண்ணனார் காலம் எனும் தத்துவ கட்டினை கடக்கக்கூடிய நிலையில் பக்குவம் பெற்றிருக்கிறார்னு காமிக்கிறார் சேக்கிழார். இவர் எப்படி இருக்கிறார்? இப்ப காலம் எனும் தத்துவங்களை கடக்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்துட்டாரு. பக்குவம் வந்தவாட்டி தான் மலையே கண்ணுக்கு தெரியுது. இதுவரையிலும் அங்கதானே இருந்தார். ஏன் அந்த மலை தெரியல? காலத்தி மலை. அவங்க அப்பா ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிறாரு, மகனுக்கு காமிக்கலையே. ஏன்? பக்குவம் வரல. பக்குவம் இப்பதான் வருது. இப்ப இரவும் பகலும் ஒரு நாளினுடைய இரு கூறு இதெல்லாம் கடந்துட்டார். திருமூலர் 3000 வருஷம் வாழ்ந்தார். எப்படிங்க அது எப்படிங்க முடியும்? 80 வயசு தாண்டதே பெருசா இருக்குது, 60 வயசு வந்துட்டாவே பெரும்பாடா இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 120 வருஷம் தானே மனிதனுக்கு ஆயுள் காலம்னு சொல்றாங்க. 3000 வருஷம் வாழ்ந்தாருன்னா எப்படிங்க அப்படின்னா, அவர் சொல்றார் திருமந்திரத்துல, இந்த கால சக்கரத்தை கடந்தவர், அதுக்குரிய நிலைகளையும் நாமளும் கால சக்கரத்தை கடக்கலாங்கிற திருமந்திரத்தில் சொல்றார். முறையா கற்று தேர்ந்தவர்கிட்ட நிறைய பயிற்சி பெற்று முறையாக பயின்று நாமளும் பயிற்சி செஞ்சா இந்த சக்கரம் எங்க இருக்குது? வேற எங்கேயெல்லாம் கிடையாதுங்க, உடம்புல தான் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம் அப்படின்னு அப்படியே தொடங்கி சகர்ஸ்தானம் வரை இருக்குது. 7 சக்கரம். இதுல இருந்து நாம பயிற்சி பண்ண பண்ண நம்ம உடம்புக்கு பகலிரவு இல்லை, நாள் கணக்கு இல்லை, வாரம் இல்லை, மாதம் இல்லை, வருஷம் இல்லை. அப்புறம் ஏங்க 3000 வருஷம் இருந்தார்? அவரு போதும்னு நினைச்சாரு, அந்த வருஷம் இருந்தார். 3000 பாட்டு பாடணும் இறைவன் உணர்த்திருக்கிறாரு. 3000 பாட்டை பாடிட்டாரு, கிளம்பிட்டார், அவ்வளோதான். அவர் நினைச்சிருந்தா இன்னும் 1,00,000 வருஷம் கூட இருந்திருக்கலாம். மணிவாசகர் கேட்கிறாரு, வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரி. அதான் மாணிக்கவாசகர் கேட்குறாரு, எனக்கு சாமி இன்னும் எனக்கு ஒரு 100 வருஷம் சேர்ந்து வாழணும், உனக்கு ஒரு ஆயுள் ஹோமம் பண்ணுறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 10-20 வயசு சேர்த்து கொடு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஏன்? இப்போ அருளாளர்கள் இறைவனை நினைந்து அவனை அடையக்கூடிய பக்குவ நிலை வந்த பிறகு இந்த உலகில் இருப்பதை அவர்கள் உவர்ந்து தான் இருக்கிறாங்க. இறைவன் திருவடியை தான் நோக்கி செல்கிறார். இப்ப திண்ணனார் கரியும் அரியும் ஒன்றுக்கு ஒன்று பகையுடையது, ஒன்னா இருக்காது, ஆனா இங்க ஒன்னா கிடக்குது. நீங்க யானையும் சிங்கமும் ஒன்னா சேர்ந்து நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் பகை உடையது, ஒன்றுக்கு ஒன்று மோதி தன்னைத்தான் அழித்து கொள்ளக்கூடிய. அப்போ இந்த வேடர்கள் துரத்துறதுனால பகையுடைய யானையும் சிங்கமும் செயற்கையா சேர்ந்திருக்குதே தவிர இயற்கையா ரெண்டும் சேராது. அதனால செயற்கையான விளக்கு முதலியவற்றினால் இரவை பகலாக்கலாம், இயற்கையாக இரவு பகல் ஆகாது. அதான் இந்த இடத்துல சொல்றார். அதனால வீட்டினுடைய புறையிருள் இவ்விளக்குகளினால் நீங்கும், அதுபோல
உள்ளக்குள்ள ஒரு இருள் இருக்குது. நாம் வீட்டில் விளக்கு ஏற்றுறோம், கோயிலில் விளக்கு ஏற்றுறோம், விளக்கே ஏற்றுறதில்ல. வாரத்துக்கு ஒரு நாள் ஏற்றுறது, மாதம் ஒரு நாள், கார்த்திகை தீபத்துக்கு மட்டும். இப்படி பல நம்ம பல கொள்கைகளை வச்சுருக்கிறோம். அட என்னங்க தினமும் விளக்கு ஏற்றணுமா என்ன? கரண்ட் இப்போ இவ்வளோ, அந்த காலத்தில் கரண்ட் இல்லை, பாவம் கஷ்டப்பட்டாங்க. இப்போ நாம் எது கஷ்டப்பட்டணும்? 10 வாட்ஸ்லேருந்து 1000 வாட்ஸ் வரல இருக்குதுங்க. எத்தனை வாட்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இரவுங்கிறதே தெரியாமல் வாழலாம் இல்லையா? அது புற இருளுக்கு. உள்ளே இருக்கிற இருளுக்கு எந்த வாட்ஸ்லேயும் பல்பு கிடையாது. சார், எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அக இருள் போகணும்னு பெரிய புராண வகுப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இருள் போகிறதுக்கு ஏதாவது ஒரு லைட் இருந்தா அப்படின்னு சொல்லி எங்கே ஹார்ட்வேர் கடையில் போய் வாங்க முடியுமா என்ன? அதான் அந்த விளக்கு. எந்த விளக்குன்னு அப்பர் சாமி சொல்கிறாரு, நல்லக விளக்கது நமச்சிவாய. நீங்கள் நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல சொல்ல அது என்ன ஆகும்? அது உள்ள விளக்காய் எரிந்து உள்ள இருக்கக்கூடிய ஆணவ மலங்கிற அகையிருளை நீக்கும். அஞ்செழுத்த சொல்லாதவர்களும் இருட்டு தான். அதனாலதான் இந்த மாசம் பூரா என்ன பண்றோம்? எம்பாவாய் ஆடேலோர், எம்பாவாய் நீர் ஆடேலோர், மார்கழி நீர். இந்த மார்கழி நீருங்கிறது எது? இறைவன் திருவருளத்தான் நீர்னார் மணிவாசகர். சரி, நான் மார்கழி மாதம் மட்டும்தான் குளிக்கிறோமா என்னங்க? மீதி 11 மாதம் ஏன்னா மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். கார்த்திகை நீர்லாம் கார்த்திகை நீர் ஆடுறது இல்லையா? தை மாச நீர் ஆடுறது இல்லையா? பங்குனி, சித்திரை, வைகாசி அப்படி இல்லை பொருள். இறைவன் திருவருள் நீரில் நம்முடைய உயிருக்குரிய அழுக்கு, ஆணவம், கண்மம், மாயை நீங்கும். அந்த அழுக்க கழுவுற நீர் எது? தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினார் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடு. இந்த நீரை நிலைய பார்க்கிறப்ப மணிவாசகர் சொல்றாரு, இது சாதாரண குளம் இல்லைங்க, இது எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி அம்மையப்பர் போல. பெருமான்கிட்ட வந்தா ஆணவ இருள் நீங்கும். உயிருக்குரிய அழுக்கு ஆணவ மலம். ஆக இரவோடு பகல் அணையாது. அது இயற்கை. ஆனா இங்க செயற்கையா நடக்குது. யானையும் சிங்கமும் இயற்கையா பகையுடையது. வேடர்கள் துரத்ததுனால திண்ணனார் பக்குவம் அடைந்திருக்கிறார். அவர் உள்ள வந்த உடனே என்னைக்குமே சேராத யானையும் சிங்கமும் ஒன்னா சேருது. பக்குவம் வந்ததுன்னா என்ன நடக்கும்? சிவபெருமான்கிட்ட வந்துட்டா பாம்பும் நிலவும் நீரும், நிலவும் நீரும் நிலவும் சடைமேல் எல்லாம் ஒவ்வொன்றுக்கு பகை. ஆனால் சாமி சடையில் வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு எல்லாம்? அதை ஒரு தேவாரத்தில் அருமையாக சொல்கிறாங்க. இந்த பாம்பு நிலாவை உரசிக்கிட்டே இருக்குதான் சாமி சடையில். இது தேவாரத்தில் குறிப்பிடுகின்றார். எப்படி இருக்குதுங்க? அது பகையுடையதுன்னு சொல்லுவோம். ஆனால் சாமி சடையில் போன உடனே அந்த நிலவை எப்போ பாரு உராய்ஞ்சிக்கிட்டே இந்த பாம்பு உழவிக்கிட்டு கிடக்குது. அப்போ பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றின்னு அப்பர் சாமி போற்றார். கங்கையும் பாம்பையும் சந்திரனையும் பகையை தீர்த்து ஒன்றா வச்சிருக்கிறார். இங்கே திண்ணனார் பெருமையுடையவர், பக்குவமுடையவர். அவர் உள்ள வந்த உடனே என்ன காட்சி காமிக்கிறார் சேக்கிழார்? முன்ன செஞ்ச மறவர்கள் மரத்தையே செய்தார்கள். ஆனா இங்க திண்ணனார் வந்த உடனே அறம் என்பதை சேக்கிழார் காமிக்கிறார். நீலிடை விசை மிசை குதி கொள நெடுமுகில் தொட எழுமான் தாளுரு கழல் மறவர்கள் வீடு சரம் நிறை தொடர்வனதாம் வாழ்விடு கதிர் மதிபிரி உற வரும் என விழும் உழையை கோலொடு பயில் பனி தொடர் நிலை கொல உல எதிர் பலவே. அப்படியே நீண்ட ஆகாய வெளி, நீலிடை விசை மிசை அப்படின்னார். என்ன அர்த்தம்? நீண்ட ஆகாய வெளியில் மிகுந்த வேகம், விசையோடு மேலே குதிக்க.
நெடுமுகில்களை நெடுமுகில் தொட எழுமான். இந்த மான் துள்ளி குதிக்கிறத காமிக்கிறார் சேக்கிழார். எப்படி தெரியுமா இருக்குது? நீங்க முன்னையே சொல்லிட்டாங்க மானை எப்படி வேட்டையாடியாச்சுன்னு. இப்ப மானை எப்படின்னு சொல்றாரு. எப்படி தெரியுமா? மான் எப்பேற்பட்ட தெரியுமா? அது எப்படியே துள்ளி குதிக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு நீண்ட ஆகாய வெளியில ரொம்ப வேகமா உயரமாக குதிக்குதான். நெடுமுகில்களை, முகில்னா மேகம், இந்த மேகத்தையே தொடும் போல அவ்வளவு உயரமா துள்ளி கொடுக்கிற மான் அந்த மான். தாளுரு கழல் மறவர்கள் வீடு சரம் நிறை தொடர்வனத்தான். மான்கள் வெருண்டு கிளர்ந்து உயரமாக துள்ளி பாய்கின்றது. சும்மா விடுவார்களா வேடர்கள்லாம்? இல்ல. பல பக்கமும் சூழ்ந்து பயமுறுத்தக்கூடிய நாய்களை ஏவி விடுகிறார்கள். ஒரு பக்கம் நாய் மானை போய் பயமுறுத்துது, ஏவுது. அதுக்கப்புறம் எங்கேயும் ஓடி போக முடியாம பல நாய்கள் போய் சுத்தி வளைச்சிடுது மானை. தாளுரு கழல் மறவர்கள் வீடு சரம் நிறை தொடர்வனத்தாம். வாழ்விடு கதிர் மதிப்பிரி உற வரும் என விழும் உலையை. அப்போ அந்த காலிலே வீரக்கழலை பொருந்தி இருக்கக்கூடிய மறவர்கள், தாழ்வுரு கழல் மறவர்கள்னர், தங்களுடைய கால்களில வீரக்கழலை அணிந்திருக்கக்கூடிய வேடர்கள் விடக்கூடிய சரம் அம்புகள் என்ன பண்ணுது? அவ்வளவு உயரமாக பாயக்கூடிய மான்களை அது துள்ளி பாயக்கூடிய நிலையிலே அம்பு விட்டார்கள். ஏற்கனவே அது துள்ளி பாயுது, இவங்க வேற அம்பு வேகமா விட்டாது என்ன ஆகும்? வேகமா இன்னும் விண்ணில் தாவி உயரமாய் பாயக்கூடிய மான்களை வேடர்கள் அம்பை விட்டு கீழே விழுமாறு செய்கின்றார்கள். இப்ப இந்த அம்பு எப்படி தெரியுமா? பாம்பு. இந்த மான் எது தெரியுமா? வானம் சொல்லியாச்சு, மேகம் சொல்லியாச்சு. இந்த மேகத்திலையும் வானத்திலையும், வானத்தில் இருக்கக்கூடிய மேக கூட்டங்கள் நடுவில் இருக்கிறது நிலா. இந்த மான் வானம் உயரளவுக்கு மேக கூட்டங்கள் தொடுமாறு போயிடுச்சு, நிலா மாதிரி. இங்க இருந்து அம்பு விடுறான். இந்த அம்பு எப்படி தெரியுமா? பாம்பு மாதிரி. ராகு கேதுன்னு சொன்னா நமக்கு தெரியும் இல்லையா? கிரகணம் பிடிக்குதுன்னு என்ன பண்ண? பாம்பு நிலாவை விழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல பாம்பு ஒரு நிலவை விழுங்குவதை போன்று இந்த காட்சி காமிக்கிறார். அம்பு போய் உயரமா துள்ளி குறிக்கிற மான் மேல அம்பு பாய்வதை ஒரு பாம்பு நிலவை பிடிப்பது போல. வாழ்விடு கதிர் மதி, மதினா நிலவு, பிரிவுற வரும் என விழும் உலையை, உலைனா மான், கோளோடு பயில் பனி தொடர் நிலை கொல. கோல் அப்படின்னா கொல்லுதல், பீடித்தல் அர்த்தம். அப்போ பிடிப்பதையே தொழிலாக உடையது பாம்பு. பனி அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். கோலோடு பயில் பனி அப்படின்னா பிடித்தலையே தொழிலாக உடைய பாம்பு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பொருள் கோல் அப்படின்னா 9 கோல், நவகோல். இப்ப மயங்கி இருக்கக்கூடிய அந்த நமக்கு அந்த ரெண்டையும் சொல்றார். நவகோள்களில் ஒன்றாக பயில்கின்ற பாம்பு அப்படின்னு அர்த்தம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே 9. அப்ப நீங்க கோல்னா அங்கேயே வச்சுக்கலாம், நவகோல்ல ஒன்னா இருக்கிற பாம்பு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா பிடிப்பதையே தொழிலாக உடைய பாம்பு அப்படின்னு 2 அர்த்தம். தொடர்நிலை கொல, தொடர்கின்ற நிலைமையை போல. அப்ப எதிரே பல மான்கள் உள்ளன. ராகு கேது என்ற 2 பாம்புகள் சந்திர சூரியனை
பீடித்து மறைக்கக்கூடியது. இதான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். இதை நம்முடைய அண்டகோள் நூல் என்று சொல்லக்கூடிய நூல்கள் சொல்கின்றன. நீங்கள் அறிவியல் விஞ்ஞானத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோள்கள் சுற்றி வரும் பொழுது சந்திரன் அல்லது சூரிய கோளுக்கு முன்னால் ஏனைய கோள்கள் வரும் பொழுது சூரியனுடைய அல்ல சந்திரனுடைய கதிர்கள் பூமிக்கு வராமல் இடையில் வேறு ஒரு கோள் அந்த சுற்று வட்டத்தில் வரும் பொழுது நமக்கு பூமியில் சூரியனோ சந்திரனோ கதிர்கள் விழுவதில்லை தெரியும். அது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அல்லது பகுதி கிரகணம், முழு கிரகணம் இப்படிலாம் சொல்கிறோம். இதை இங்கே சொல்கிறார் சேக்கிலார். நாம் காணக்கூடிய சந்திரனும் சூரியனும் நமது பூமியினுடைய நேர்கோட்டுக்கு வரும் பொழுது அவங்கள விட்டுருங்க. இப்போ 2 பேரும் ஒரே கோட்டுக்கு வராங்க, சூரியனும் சந்திரனும் ஒன்றா வரும் பொழுதும் அதனுடைய நிழல், மதியினுடைய நிழல் அல்லது ஞாயிறுடைய நிழல் இன்னொரு கோளின் மீது பட்டு பூமிக்கு அந்த கதிர் வராது. இதை தான் கிரகணம், மறைத்தல் அப்படிம்பாங்க. அதனால் இங்கே சொல்லிட்டாரு, முன்னோர்கள் அறிந்து கணக்கிட்டு இந்த மறைப்புகளை எப்போ சொல்கிறாங்க? பஞ்சாங்க வர்றப்பையே சொல்லிடுறாங்க. இந்த 2025 இத்தனை கிரகணங்கள் வரப்போகுது, இந்த நாள், இந்த நேரம், இந்த நாளிகை, இந்த பகுதியில் இது தெரியும் அப்படின்னு கணக்கிட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு வல்லுநர்களாக வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவுங்க துல்லியமாக கணக்கு போட்டிருப்பாங்க பாருங்க. நாம் போனால் ஒரு கடைக்கு போனால் 4 பொருளை வாங்கிட்டு எவ்வளோ கணக்கு நீங்களே சொல்லுங்கள், இந்தாங்க எடுத்துக்கிட்டு மிச்சம் கொடுங்கன்னு கேட்குறேன் நான், இல்லையா? ஃபோன் எடுத்து கால்குலேட்டர் 12, 24, 32, 67 ரூபா போக மீதி 33 ரூபா, 33 ரூபா, 67, 100ல் 67 ரூபா போனால் 33 ரூபா அப்படின்னு வாங்குறேன் நான். அப்போது நம்ம அறிவு எங்கே எப்படி வாழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள், அறிவுபூர்வமாக நுட்பமாக. நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு எப்படி இருக்குதுங்கிறதுக்காக இந்த செய்தி. அப்போது இந்த குணங்களை எல்லாம், கிரகணம்னா என்ன அர்த்தங்க? நாம் உடனே எங்கே போடுறது, அடியோ. அப்போது சூரியனுடைய கதிர் இங்கே வராமல், சந்திரனுடைய கதிர் இங்கே வராமல், அப்போ என்ன அர்த்தம்னா சூரியன் சந்திரனுடைய குணங்கள் இந்த பூமிக்கு வராது. இப்போ சூரிய கதிரும் சந்திரனுடைய கதிர்களும் நம்ம உடம்புக்கு ஒரு வகையான ஆற்றலை தரக்கூடியது. அந்த கதிர்வீச்சு இங்கே வரல அப்படிங்கிறதுனால நமக்கு உடம்புக்கு சில குறைபாடுகள் ஏற்படக்கூடும். சூரிய கதிரும் சந்திர கதிரும் பூமிக்கு வராததுனால நமக்கு உடலில் சில குறைபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால அந்த கதிர்கள் ஏனைய ஆகாத விஷத்தன்மையுடைய கதிர்வீச்சுகளை எல்லாம் தடுப்பது சூரிய கதிரும் சந்திர கதிரும். அது இல்லாதப்ப நாம் வெளியில் வருவது ஏனைய விஷக்கதிர்கள் நம்மை தாக்கி நமக்கு துன்பத்தை கொடுத்துருங்கிறதுக்காக ஒரு நடைமுறையை வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஏன் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் ஆழகால விஷத்தை பொங்கி எழுது, பார்க்கடல் மேருமலையை வச்சு மத்தா வாசுகிங்கிற பாம்பை பிடிச்சி 2 பக்கமும் கடையிறாங்க கயிறு. இந்த ஆழகால விஷம் வருது, அந்த விஷம் பொங்கி வரும் பொழுது அந்த விஷக்காற்று என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த கடைஞ்ச அத்தனை பேர் உடம்பையும் தாக்கி உடம்பை பூரா கருத்து, திருமாலே உடம்பு கருத்து போயிட்டாராம். நம்ம சங்க இலக்கியங்கள்லேருந்து சொல்லப்படக்கூடிய செய்தி. ஏங்க அவர் தாங்க இந்த உலகத்தை பூரா காப்பாற்றுறவர், அவர் உடம்பையே அவரால் முடியலையே. இது சொல்லக்கூடிய உண்மைங்க. இப்போ என்ன அர்த்தம்? அந்த விஷக்காற்று அவ்வளவு துன்பத்தை செய்தது. அதனால் இந்த அண்டங்களுக்குரிய அதி தெய்வங்களுடைய நிலை அது. நாம் கிரகணம் சொன்னார், பெரிய புறம் அது சொன்னார் அப்படின்னு நான் போய் அங்கே இங்கே நிற்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த நிலைமை. இந்த கிரகணத்தை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு தான். இப்போ காக்கக்கூடிய தொழில் உடையவர் அவருக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எங்கே போனார்? இதுக்கு ஒரே தீர்வு, எல்லாம் அப்பங்கிட்ட தான் போகணும்.
சாமி ஒரே ஒரு விஷயம், நேராக இந்த கடலுக்கெல்லாம் போக தேவையில்லை, மலையெல்லாம் தூக்கி கொண்டாந்து மற்றா ஊன தேவையில்லை, நேராக சாமிகிட்ட வந்து சாமி எங்களுக்கு அமுதம் வேணும், நீங்கள் கருணை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு தேவாரத்தை பாடி ஒரு திருவாசகத்தை பாடி இருந்தால் சாமி என்ன பண்ணியிருப்பார், இந்தாப்பா அப்படின்னு கொடுத்துருப்பார், வேலையே முடிஞ்சு போச்சு. நோ ரிஸ்க்கு. நான் முயற்சி பண்ணி நான் மற்ற வச்சு நான் கடைஞ்சி நான் அமுதத்தை எடுத்து நான் சாப்பிட்டு நான் சிவபெருமானுக்கு மேலே வாழ்வேன் அப்படின்னு நினச்சா இங்கே என்ன ஆயிடுச்சு? இப்போ அமுதம் வர்றதுக்கு முன்னே என்னென்ன வரும்னு எனக்கு தெரியுமானா தெரியாது, அவங்களுக்கு தெரியல. அப்போ என்றைக்குமே ஒன்று சேராத தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்தாங்க. எதுக்கு? உடம்பால் ஒன்று சேர்ந்தாங்க. உள்ள என்ன தெரியுமா? அமுதம் வந்த உடனே இந்த பயல்களை பூரா அழிச்சிடணும்னு இவன் நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்? அமுதம் வந்த உடனே நாம் எடுத்துக்கிட்டு இவனுங்களை பூரா பாதாளத்துக்கு விரட்டணும்னு நினைக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து கடைகிறாங்க. உள்ளேயும் விஷம், வந்ததும் விஷம். கடையிறப்பனாச்ச நல்லதா நினச்சி கடைஞ்சிருந்தா அப்போ நாம் ஒரு இடத்துக்கு நம்ம சாமி கூட இருந்து நாங்கள் கிளம்புறோம் சாமி, திருவருள் கூடையே இருக்கணும், நல்லபடியான சென்று வரணும், வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் சாமி நினச்சி அம்மையப்புறம் நினச்சி ஒரு வணக்கத்தை போட்டு திருநீரை வச்சுக்கிட்டு போனால் நன்மையே. போகிறப்பைய இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா அப்படின்னு நினச்சா அப்படியே ஆகட்டும். இது அவங்க நிலை. இவங்களாம் யாரே மறந்துடக்கூடாது, நம்மளை போல ஆள் இல்லைங்க. இவங்கெல்லாம் தேவப்பதம் பெற்றவர்கள். தேவப்பதம் பெற்று அந்தந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு பெரியவங்க. அவங்க சாதாரண விஷக்காத்தை தாங்க முடியாம ஓடி போய் சரணடைஞ்சது சிவபெருமானுகிட்ட. நாம எங்க போகணும் அப்படின்னு நாம யோசனை பண்ணணும். அதுக்கு தான் இந்த கதை. இது இந்த இடத்துல இந்த பாடல் வாயிலாக நமக்கு சீக்கிய செய்ய நமக்கு இதை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த கோலோடு பயில் பனி தொடர் நிலை, அதனால நாம பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகர் மலத்தால் மரப்பில. நமக்கு என்னங்க, யாரு எங்க போனா நமக்கு என்ன? நமக்கு போக்கிடம் என்பது புகலிடம் என்பது அடைக்கலம் என்பது அங்க வந்து நின்னா வேலை முடிஞ்சு போச்சு. அங்க வந்து நிற்கக்கூடிய பக்கம் வரவர்களும் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு தான் கோயில் எத்தனை திருமேனி. என்னடா இப்படி சொல்லிட்டாரு, என்ன அர்த்தம்? 1வது படித்து பாஸ் ஆகி தான் 2வது வர முடியும். நேரம் அங்கேருந்து வந்த உடனே மூலட்டானத்தில் பட்டீஸ்வரர் தான் இறைவன் நான் வணங்கி நிற்க முடியுமான்னு இல்லை. அப்படி சுற்றி வந்து விநாயகரை கும்பிட்டு அங்கே நின்று இங்கே பூசை பண்ணி அங்கே பண்ணி இங்கே வழிபாடு பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாமியில் என்ன பண்ணோம்? அங்கே போ அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கே ஏண்டா வந்து நிற்கிற, அங்கே போ அவர்கிட்ட அப்படின்னு அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தியோட வந்தால் இங்கே நாம் வந்து இருக்கிறோம். இப்போ அது மாதிரி இன்னும் பல பேர் வர இருக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் நவுத்தி விடுறதுக்கு தான் இத்தனை பேர். அப்போ கோயில் பரிவாரம் இத்தனை வழிபாடு தெய்வம் இறைவன் ஒரு காரணத்துக்காக தான் வச்சிருக்கிறார். நமக்கு அது வேலை இல்லை. நாம் 12வது பாஸ் பண்ணி வந்தாச்சு. நமக்கு கல்லூரியில் வேலை, பள்ளிக்கூடத்தில் என்ன வேலை? முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில். ஆமாம், அவ்வளோதான். போகிறப்ப நானும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேங்கிறத மறந்துடக்கூடாது. அவ்வளோதான் நம்ம வேலை. இல்லை நான் அங்கே தான் போவேன் அப்படி நான் பள்ளிக்கூடத்தில் விடுவாங்களா? வந்தையா ஒரு நாள் முன்னால் படிச்சியா, வா பார்த்தையா, டொனேஷன் கொடுத்தியா, போனையா, அவ்வளோதான். அப்போது நம்ம நிலை எப்படி இருக்கணும் இதெல்லாம் தெரியல. ஏன்? மறைப்பு சக்தியினால். போதுங்க, எனக்கு முதல்ல நான் இந்த கடவுளை தான் கும்பிட்டேன், எனக்கு நான் சாகர வரணும், நான் இங்கேயே தான் போவேன் அப்படிங்கிறதான் முட்டாள்தனம். நாம கும்பரசாமி என்ன சொல்லு தெரியுமா? டேய் இங்க பாரு, நீ பாஸ் ஆயிட்ட அங்க போ, அடுத்தது அந்த கிளாஸுக்கு போ, அங்க டீச்சர் இருக்கிறாங்க, போ
ஆனால் நான் இல்லைங்க. இது நம்ம அறியாமை காரணமாக நாம் இப்படி தான் நிற்கிறோம். நானும் அப்படி தான் வந்தேன், எல்லா உயிர்களுக்கும் அப்படி தான். அதனால தான் இந்த கோயிலும் இந்த அமைப்பும் இத்தனை வழிபாடுகளும். அப்போது இங்கே அருமையாக சொல்லிட்டார். இங்கே மான் அம்பு பட்டு விழுவதை, ஒரு பாம்பு நிலவை பீடிப்பதை காமிச்சு நமக்கு சொல்கிறார். அதனால் அறிவில் இருள் இருக்கிறவர்களும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிரகணம் தான், மறந்துடாதீங்க. ஏதோ சூரிய கிரகணம் வருது 2 மணி நேரத்தில் போயிடுது, வீட்டெல்லாம் கழுவிட்டு தொடச்சிட்டு தலைக்கு குளிச்சிட்டோம்னா கிரகணம் விட்டுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது உலகத்தில் இருக்கக்கூடிய புற இருளுக்கு. ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடியது அறியாமை நீங்கும். அந்த நீங்குவதற்கு அஞ்செழுத்துங்கிற விளக்க நாள்தோறும் ஏற்றிக்கொண்டு இருக்கணும். அப்படி அஞ்செழுத்துங்கிற நமச்சிவாயங்கிற நல்லக விளக்கை ஏற்றாத வரலும் நமக்கு உள்ள என்னாலும் கிரகணமே, அதை மறந்துடக்கூடாது என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து அடுத்த வகுப்பில் ஏனைய பகுதிகளை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நம. 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 அருள்தரும் மரகதவள்ளி தாயாருடனாகி அருள்மிகு பட்டியம் பெருமான் மலரடிகள், அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் மலரடிகள், நந்தம்பெருமக்கள் அருபாமும்மை நாயன்மார் மலரடிகள், நந்தம்பெருமக்கள் தொகையடியார் மலரடிகள், எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் மலரடிகள், எம்பிரான் தெய்வச் சேக்கிழார் பெருமான் மலரடிகள், அருள்மிகு செம்பொற்சோதிநாதர் திருவடிகள், எம்பிரான் கண்ணப்ப நாயனார் மலரடிகள். திருச்சிற்றம்பலம்.